உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். நேற்று நடந்தது உதயநிதியோட கைது வெறும் ட்ரெய்லர் தான். இதுதான் தலைப்பாவே வச்சிருக்கேன். இதோட மெயின் பிக்சரு சபரீசனோட கைதுல தான் இருக்கு. ஏன்னா சபரீசன் திமுகவோட முக்கியமான புள்ளி, ஸ்டாலினோட மருமகன். என்னங்க மகனையே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, மருமகனுக்கு போய் ஸ்டாலின் பெருசா வருத்தப்பட போறாரா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சபரீசன் ஸ்டாலினோட மருமகன் மட்டும் இல்ல, திமுகவோட கஜானா, திமுகவோட கருவூலம். பல மாவட்ட செயலாளர்கள் திமுகவோட தலைமைக்கு மாதந்தோறும் கப்பமா, என்னோட பாஷையில சொன்னா வாக்கியரிசியா போட்ட மொத்த முதலீடுகளும் சபரீசனோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. சபரீசனை தூக்குனாதான் ஒரு திமுகவோட தலைய சீவனம் மாதிரி. அதனாலதான் எல்லாம் பதறி போய் கிடக்குறாங்க. அதுக்கான ஒரு ட்ரெய்லர் தான் நேற்று நடந்துச்சு. மெயின் பிக்சர் விரைவில் கைது செய்யப்பட போகுது, எந்த வழக்குல அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பேசுவோம். நேற்று சாயங்காலமா இங்க இருந்து உதயநிதியை கூட்டு போயிட்டு வெளியில வந்துட்டு அப்படியே திறந்த கார்ல சுதந்திர போராட்டத்துக்கு போயிட்டு இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வெளியில வந்தார். ஈன்ற பொழுதின் பெரிதுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தந்தை, தாய்க்கு பதிலா தந்தை மாதிரி கையிலேயே கட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. எப்ப வருவான்னு தெரியலையே, வந்தா ஒரு கேள்வியை கேட்டு போலான்னு பார்த்தேன், நான் போ அப்படின்னு இப்படியா உட்காந்துருக்காரு. அப்புறம் நைட்டு ஃபிளைட்டை பிடிச்சி போய் சேர்ந்துட்டாங்க. அப்பா அந்த ஆச்சரியமான கேள்வியை கேட்கறதுக்காக அவ்வளவு நேரம் முழிச்சிருந்திருக்காரு. என்னன்னா, மகனே, என் அரசியல் வாழ்க்கையில நான் எத்தனையோ கைதுகளை பார்த்திருக்கேன். அவர் வழக்கம் போல ஒரு வடை வேற சுடுவார்ல, மிசாவே பார்த்திருக்கேன், எங்க அப்பா கைதை பார்த்திருக்கேன், இப்படி எத்தனையோ கைதுகளை பார்த்திருக்கேன். ஆனா உன்னோட கைது உண்மையிலேயே வித்தியாசமா இருந்துச்சு மகனே. என்னப்பா சொல்ற, அப்படியா, ரொம்ப கெத்தா போயிட்டனா அப்படின்னாரு. அது இல்லடா தம்பி, நான் கைது செய்யப்பட வரும்போது யாராவது இப்ப எதிர்கட்சிகள் கைது செய்யறாங்க அப்படின்னா இது ஆளுங்கட்சியின் திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கேன். ஆளுங்கட்சியின் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கேன். ஆளுங்கட்சியின் எங்களை பயமுறுத்த பாக்குறாங்க, இதுக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம், கைது சிறைக்கு அஞ்ச மாட்டோம், அப்படி பார்த்திருக்கேன் நானு. இன்னும் சில பேர் எங்க அப்பா மாதிரி ஐயோ கொல்றாங்க கொலை பண்றாங்க அப்படின்னு கத்துறத கூட பார்த்திருக்கேன். அட அவ்வளவு ஏன், செந்தில் பாலாஜி மாதிரி டாக்டர் கூப்பிடுங்கன்னு பேண்ட்ல சுச்சா போன ஆளுங்களை கூட நான் பார்த்திருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு கைதை பார்த்திருக்கவே இல்லை. என்னப்பா சொல்ற, அப்புறம் அரெஸ்ட் பண்ண வர்ற போலீஸ் கிட்ட ஆய்வு வருதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல குந்தி இருந்தியாம, இது எவ்வளவு பெரிய அவமானம்டா நமக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. யோ, இதை கேட்கதான் 12 மணி வரைக்கும் முடிச்சுட்டு உட்காந்தியா, போய் படுப்பா, நானே ஏதோ அப்படியே பில்டப் கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கேன், நீ பழசெல்லாம் நோண்டி எடுத்து பாத்ரூமில் உதயநிதினு இப்ப டைட்டில் வச்சு 4 பேர் பேசணும், கிளப்பி விட்டுருவ போல இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் இப்படி முடிஞ்சிருக்கும்னு நான் சும்மா ஒரு கற்பனையில சொல்றேன். சரி, இப்ப நம்ம சபரீசன் மேட்டரை பாக்குறதுக்கு முன்னாடி கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு அவர்களுடைய விவகாரத்துக்கு வருவோம். எப்படியாவது இந்த பிரபுவை அமைச்சரவையில இருந்து நீக்கணும். இதுக்கு எத்தனை கோடி செலவானாலும் சரி, இந்த ஆளு மட்டும் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாஃபியா கும்பல் வேலை செய்யுது. ஏன்னா மற்ற துறைகள் கூட ஒரு திட்டம் போட்டோம் அப்படின்னா அதுக்கு இவ்வளவு ஒதுக்கீடு செய்வாங்க, அரசாங்கத்துக்கிட்டே இருந்து பணம் வரணும், இவ்வளவு பணம் ஒரு 100 கோடி ரூபாய் அப்படின்னா ஒரு 80 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு 20 கோடி ரூபாய் திருடிடலாம், அந்த மாதிரியான துறை. ஆனா அமைச்சர் பிரபு அவர்களோட துறை அரசாங்கத்துக்கு சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு துறை. கனிம வளம் தோண்ட தோண்ட புதையல் மாதிரி வரும். ஒரு பக்கம் சுண்ணாம்பு கல்லா வரும், மணலா வரும், கிரானைட்டா வரும், ஏகப்பட்ட கோடிகள் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு துறை. இந்த கனிம வளத்துறையில துரைமுருகன் இருந்தப்ப கொள்ளையடிச்ச ஒரு கும்பலுக்கு நமன்னு அரிக்குது. தமிழ்நாட்டு வளங்களை கொள்ளையடிச்சு சம்பாதிக்க முடியல. ஏன்னா லட்சம் கோடிகள்ல பிசினஸ் நடக்கக்கூடிய தொகுதி. இவர் விடமாட்டேங்கிறார். பல பேர், உண்மையிலேயே சீரியஸா சொல்றேன், பல பேர் பல பொட்டிகளை தூக்கிட்டு சுத்துறான், இதை வாங்கிட்டு எங்களுக்கு ஏதாவது பார்த்து செஞ்சு விடுங்க அப்படின்னு ஆளு புரி கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதோட அடுத்த கட்ட வெளிப்பாடுதான் எப்படியாவது இவரை கட்டம் கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெய்டு நியூஸ் காசை வாரி இறங்கிறாங்க. இதுல நாம் தமிழர் ஆட்களும் பின்னணியில இருக்காங்க. காசை வாங்கிட்டு எப்படியாவது பிரபுவை பத்தி அவதூறு காலான செய்திகளை அள்ளி வீசணும் அப்படிங்கிற வேலைகள் நடக்குது. அதோட வெளிப்பாடுதான் பிரபு அவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு உள்ள மாணவர்களோட போகும்போது மாணவர்கள் எல்லாம் டிவிக்கேன்னு கத்துறாங்க. பாருங்க, பள்ளிக்கூடத்துல போய் பச்சை பிள்ளைகள்கிட்ட போய் மாணவர்கள்ட்ட போய் இந்த மாதிரி வேலையை பாக்குறாரு அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஆக்சுவலா சம்பவம் நடந்தது ஞாயிற்றுக்கிழமை.
ஏண்டா பைத்தியம் பிடிச்சவங்களா, நரேட்டிவ் செட் பண்றீங்களா, கொஞ்சமாவது அறிவோட செட் பண்றீங்களா? ஞாயிற்றுக்கிழமை எந்த பள்ளிக்கூடம்டா திறந்திருக்கு? அது சம்பவம் நடந்தது வந்து காரைக்குடி அழகப்பா அரசு உதவி பெறும் பள்ளியில தான் இந்த சம்பவம் நடந்தது. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாகவே எல்லா அமைச்சர்களும் சரி, பர்டிகுலரா அமைச்சர் பிரபு அவர்கள் 5 நாளைக்கு தலைமைச் செயலகத்துல உட்காந்து வேலை பார்க்கறாப்புல. 2 நாள் தான் சொந்த தொகுதிக்கு போவார், சனி ஞாயிறு. இவர் ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போன நேரத்துல அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, சிலம்பக்கலை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுடைய போட்டி அரங்கேற்றம் எல்லாம் அங்க நடக்குது. அதே நேரத்துல அங்க ரத்த தான முகாமும் நடக்குது. இதை திறந்து வைக்கிறதுக்காக அமைச்சர் போயிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, அங்க சிலம்பக்கலை கத்துக்கிட்ட மாணவர்கள் எல்லாத்துக்குமே அதுக்கான ஸ்பான்சர் பல ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கிறவர் பிரபு. அந்த பள்ளிக்கூடத்தோட மாணவர்கள் அதுல இல்லவே இல்லை. பர்டிகுலரா இந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் தான் அங்க இருந்தாங்கன்னு ஒருத்தர் கூட கிடையாது. இப்ப ஒரு ஸ்கூல் இருக்கும், கராத்தே மாஸ்டர், சிலம்பம் மாஸ்டர்னு வெளில இருப்பாங்க. எல்லா ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்டும் அவர்கிட்ட வந்து சிலம்பம் கத்துக்க வருவாங்க. அப்படி ஒரு 5 மாஸ்டர்கள் பயிற்சி அளித்த மாணவர்களுக்கான நிகழ்ச்சி தான் அது. வந்திருந்த எல்லாருமே சிலம்ப மாஸ்டர்கள். இவங்க டீச்சர்ஸ் சொல்லப்படுற எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த மாணவர்களோட பேரண்ட்ஸ். அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்காக வாடகை கொடுக்கப்பட்டிருக்கு. வாடகைக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லி நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதை தொடங்கி வைக்க இவர் போயிருக்காரு. இவர் தான் அந்த சிலம்ப பயிற்சி இது எல்லாத்தையுமே ஸ்பான்சர் எல்லாம் பண்றாரு. அந்த மாணவர்களுக்கு, பயிற்சியாளர்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காருங்கிறதால சிறப்பு விருந்தினரா இவர் அழைச்சிருக்காங்க. அந்த பள்ளிக்கூடத்துல ஏற்கனவே இவர் போன மாசம் போய் தன்னோட முதல் மாச சம்பளத்தை அந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் டொனேஷனா கொடுத்துட்டு வந்தார். இந்த நிகழ்ச்சிக்கு போனப்ப, இப்ப நான் ஒரு கிரிக்கெட் போட்டி நடக்குது, நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்னா, நான் விழாவுக்கு போறப்ப என் பேரை சொல்லி கூச்சல் போடுவாங்க தான், அண்ணன் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. இவர் கட்சிக்காரர் அப்படிங்கறதால அங்க உள்ள மாணவர்கள் எல்லாம் டிவிகே டிவிகே டிவிகேன்னு போட்டிருக்காங்க. இதை ஒரு தினகரன் ரிப்போர்ட்டர் வீடியோ எடுத்து அப்படியே பர்டிகுலரா வச்சுக்கிட்டு இந்த மாஃபியாக்களுக்கு கொடுத்து அவங்க மூலியமா பேமெண்ட்டை வாங்கிட்டு பிரபுவுக்கு எதிராக இதை பரப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னணியில என்டிகே தம்பிகளும் இருக்காங்க. என்ன பொழப்பு இது? அதாவது நல்லவங்க எல்லாம் வர்றதே ரொம்ப கஷ்டம். வர்ற 1-2 பேரையும் இது மாதிரி ஏதாவது அவதூற பரப்பி விட்டுட்டு என்னதான்டாப்பா நீங்க எல்லாம் சாதிக்க போறீங்க? அந்த நிகழ்ச்சிக்கு போய் தொடங்கி வச்சுட்டு வர்றாரு. அங்க இருக்கிறவங்க பேரண்ட்ஸ் தான் அவ்வளவு பேர் இருக்காங்க, டீச்சர்ஸே கிடையாது. வந்திருக்க யாருமே பள்ளி மாணவர்கள் தான், ஆனா அந்த பள்ளிக்கூட மாணவர்கள் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை சிலம்பத்துக்காக வந்திருக்காங்க. இதுல செஞ்சதை வந்து பள்ளிக்கூடத்துல போய் ரீல்ஸ் போட்டாரு, மாணவர்கள் மத்தியில அரசியலை புகுத்திட்டாரு, தற்கூரிகளை வளர்த்து விடுறாரு. எப்படி டிசைனா செய்தி பரப்பப்படுதோ அத்தனைக்கும் பின்னாடி இந்த கனிம வள மாஃபியாக்கள் இருக்காங்க. ஏன்னா அமைச்சரவை மாற்றம் வரப்போகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 10ஆம் தேதி அமைச்சரவை மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த லிஸ்ட்ல எப்படியாவது பிரபு பேரை சேர்த்து விட்டுறணும். இந்த ஆளு குட் லிஸ்ட்ல இருக்காரு, இவரை விடக்கூடாது, இந்த ஆளை வச்சுட்டு நாம 10 ரூபாய் கல்லா கட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக பிரபுவை காலி பண்ணக்கூடிய வேலைகள் நடக்குது. அப்பட்டமான பெய்டு நரேட்டிவ். இந்த மாதிரி நரேட்டிவ் எல்லாம் எந்த ரூபத்துல வந்தாலும் ஏத்துக்கவும் முடியாது, கண்டிப்பா முறியடிக்கணும். அதுல மாற்று கருத்தே இல்ல. உண்மையிலேயே பிரபு அவர்கள் நல்லாதான் செயல்பட்டு இருக்காரு. நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா, இந்த கேரளாவுக்கு எம்சாண்டு, ஜல்லி இதெல்லாம் வந்து இப்ப ஏற்றுமதி செய்யப்படுறது நிறுத்திடுச்சு. அரசாங்கம் 3 மாசத்துக்கு தடை போட்டிருக்கு. இந்த குரூப் என்ன பண்ணிருக்கு, ஏற்கனவே போச்சு பாத்தீங்களா கேரளாவுக்கு, இங்க இருந்து மணல், எம்சாண்டு, ஜல்லி எல்லாம் போச்சு பாத்தீங்களா, அந்த வீடியோக்களை எடுத்து இப்ப பகிர்ந்துட்டு இருக்காங்க. என்னங்க தடைன்னு சொன்னாங்க, இங்க பாருங்க லாரி போயிட்டு இருக்குன்னு. ஆனா அப்படி போகல, அதுதான் உண்மை. ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணி எப்படியாவது பிரபு அவர்களை காலி பண்ணணுங்கிற வேலை நடக்குது. முதல்வரோட பார்வைக்கு இதை நாம விட்டுருவோம். யார் மூலமாவது போனாலும் சரி, நம்மளால நமக்கு தெரிந்த விவகாரங்களை அப்படியே சொல்லிட்டோம். சரி, இப்ப ஏன் இந்த கைது நடவடிக்கை வெறும் ட்ரெய்லர் அப்படின்னு பேசுறேன் அப்படின்னா, உதயநிதிக்கு பெருசா மண்டையில மசாலா எல்லாம் கிடையாது. உதயநிதியோட பேச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, ட்விட்டர்ல இந்த 200 ரூபாய் கொத்தடிமைகள் எழுதுறது தான். இவனு 200 ரூபாய் வாங்கிட்டு ஆபாசமா எழுதியே பழகிட்டானுங்களா, அதெல்லாம் பார்த்து ஓ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மேடையில போய் தண்ணி பண்ணி நீன்னு பேசிட்டு அவர் பட்டுக்கா போயிடுவாப்ல. இவ்வளவுதான். இது வந்து அப்புறம் மக்களால விமர்சிக்கப்பட்டு செருப்படி வாங்க வேண்டிய சூழல்ல எங்களை இதை வெட்டிவிட்டாங்க, எங்களை ஒட்டிட்டாங்க, எங்களை திரிச்சிட்டாங்க, எங்க வார்த்தையை திரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வடகதை சுடுவாங்க. அப்புறம் போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிறது, வெளியில வந்து வீராவேசம் பேச வேண்டியது.
ஆனா இந்த கைது அப்படிங்கிறது வெறும் ட்ரெய்லர் தான். உன்னை தொடறதுக்கும் நாங்க தயங்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் மாப்பிள்ள சார். என்ன மேட்ரு அப்படின்னா, டிசம்பர் 6, 2025 போடியில இருக்கிற ஒரு ஏலக்காய் நிறுவனத்துல இடி ரெய்டு நடந்தது. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சாதாரணமா இடி ரெய்டு ஒரு ஏலக்காய் குடோன்ல நடத்த போறாங்க அப்படின்னா இடி ஆபீசர்ஸ் போய் நடத்துவாங்க. இல்ல பேருக்கு 2 ஆர்ம்டு போர்ஸ், ஒரு 2 கான்ஸ்டபிள இந்த எஸ்எல்ஆர் துப்பாக்கியை தூக்கிட்டு ஃபார்மாலிட்டிக்கு வருவாங்க. 2 பாதுகாப்புக்கு 2 போலீஸ் வருவாங்க. இவ்வளவுதான். ஆனா ஏலக்காய் குடோன்ல ரெய்டு நடத்துறதுக்கு சிஐஎஸ்எஃப் மத்திய போலீஸ் பாதுகாப்பு கடையோட போலீஸ் இடி ஆபீசர் வராங்க. என்னடா இது ஏலக்காய் குடோன்ல மத்திய பாதுகாப்பு படை வர்ற அளவுக்கு என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு ஆச்சரியத்தோட பார்க்கும்போது, அந்த ஏலக்காய் குடோன் சங்கர் அப்படிங்கிற திமுகவை சேர்ந்தவருக்கு சொந்தமானது. அவரோட மனைவி ராஜராஜேஸ்வரி தான் போடி நகர திமுக நகராட்சி தலைவர். இந்த கேங்கோட தான் அந்த குடோன். ஆள் இல்ல, எல்லாம் தலைமறைவு. சாதாரண வரி ஏய்ப்புக்காக நடந்த ஒரு ரைடு அப்படிங்கிற மாதிரி தான் தொடக்கத்துல இருந்தது. உடைச்சு உள்ள போனா ஏய்ப்பு செய்த வரி மட்டும் 1000 கோடிக்கு மேல. அதாவது கட்டாம விட்ட வரியே 1000 கோடிக்கு மேல, மறைச்ச வரியே 1000 கோடிக்கு மேல. அப்ப உண்மையிலேயே அவங்க கட்டுனது எவ்வளவா இருக்கும், ரெண்டையும் சேர்த்தா எவ்வளவா இருக்கும். அப்ப அவங்க எவ்வளவு வருமானம் பார்த்துருக்கணும். வரி ஏய்ப்பு 1000 கோடினா அப்ப வரி கட்டி இருக்கிறதோட சேர்த்து பார்த்தா ஒரு 2000 கோடின்னு வச்சுக்கோ. பாதியை ஏச்சிட்டாங்க, பாதியை கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோ. 2000 கோடி வரி மட்டுமேனா அவங்க எத்தனை 1000 கோடி சம்பாதிச்சிருப்பாங்க. ஏலக்காய் என்ன எல்லாம் ஆளுக்கு தினம் 2 கிலோவா தின்னுகிட்டு இருக்கோம். இது என்ன அரிசியா? ஒரு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு புடி ஆக்குறோம் சாப்பிட்றோங்கிறதுக்கு. ஏலக்காய்ங்கிறது ஒரு டீல போட்டு கொஞ்சோண்டு குடிப்பாங்க. இல்ல ஒரு பிரியாணி செஞ்சா போடுவாங்க. இல்ல ஒரு கேசரி அல்வா ஏதாவது ஸ்வீட்டு பொங்கல் செஞ்சா 2 போடுவாங்க. ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்சமாவே மாதம் 100 கிராமுக்கு மேல ஏலக்காய் தேவைப்படாது. அவ்வளவுதான் கன்சியூம் பண்ண முடியும் ஒரு குடும்பத்தால. இவ்வளவு கம்மியா பயன்படக்கூடிய ஒரு பொருள்ல இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கறதா இங்க கேள்வி. என்ன அப்படின்னு விசாரிச்சா, இவங்க கேரளாவில் இடுக்கி மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா எஸ்டேட்டுகள்லயும் எல்லா ஏரியாவிலையும் இந்த சேத்துக்குழிங்கிற பகுதியில, அதாவது தமிழ்நாடு சேத்துக்குழியில கேரள சேத்துக்குழி பகுதியெல்லாம் இவங்க தான் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து வெளி மாநிலங்களுக்கு அனுப்புறாங்க. சில வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆனாலும் கூட இவ்வளவு வருமானம் வராது. ஏலக்காயில என்ன அவ்வளவு வந்துட போகுதா எப்படி அப்படின்னு விசாரிக்கும் போது, இவங்க ஏலக்காய் போய் பர்ச்சேஸ் பண்றாங்கல்ல, அந்த ஏலக்காய் எஸ்டேட்டுகளே திமுகவினர் பல பேருக்கு சொந்தமானது அப்படிங்கிறதுக்கான தடயங்கள் கிடைச்சிருக்கு. இதுக்கு முழுக்க பின்னணியில மாப்பிள்ள சார் சபரீசன் இருக்காரு. முதலீடு எங்கெங்கெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் துருவப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க தலைமறைவாகி இன்னமும் முன்ஜாமீன் அப்ளை அப்படி இப்படின்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இடி இந்த விஷயத்துல ரைடு நடத்தி ஏகப்பட்ட ஆதாரங்கள் எடுத்திருக்கு. டிஜிட்டல் எவிடன்ஸ், ஹார்ட் டிஸ்க், பென்டிரைவ், நிறைய ஃபைல்ஸ் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கு. கணக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா இவங்க முதலீடு ஏலக்காய் எஸ்டேட் இவங்க வாய் வைக்காத இடமே இல்லை போல. எல்லா இடத்துலயும் சொத்தை வாரி குவிச்சிருக்காங்க. இதுல பின்னணியில மாப்பிள்ள சாரோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, மாப்பிள்ள சாரோட பணம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஈடி கண்டுபிடிச்சிருக்கு. அந்த காலகட்டத்திலேயே கண்டுபிடிச்சிருந்தாலும் தமிழ்நாடு காவல்துறையோட ஒத்துழைப்பு இருக்காது. இப்ப தரமா தூக்குவாங்க, எங்கேயும் தப்பிச்சுலாம் ஓடிட முடியாது. இப்ப மாப்பிள்ள சார் மாட்ட போறாரு. மாப்பிள்ள சாரை தொட்டா ஏன் திமுகவுக்கு பெரிய ஆபத்து அப்படின்னா, திமுகவோட கஜானாவே மாப்பிள்ள சார் தான். திமுகவோட பெரிய குடோனே மாப்பிள்ள சார் தான். உதயநிதிக்கு பணத்தை கொண்டு போய் எங்க பதுக்கிறது, டெக்னிக்கா என்ன பண்றது அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவர் பார்ட்டி பாய், பார்ட்டி மைண்ட் செட்ல தான் இருப்பாப்புல. எந்தெந்த கண்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்க பண்ணா தெரியாது. இந்த அளவுக்கு மண்டையில மசாலாலாம் கிடையாது. அதனால முழுக்க திமுகவோட பணத்தை பைனான்ஸை மெயின்டைன் பண்ற ஒரு கருவூலம் கஜானா எல்லாமே மாப்பிள்ள சார் தான். அப்ப மாப்பிள்ள சாரை பிடிச்சா திமுகவோட கஜானாவில கை வைக்கிற மாதிரி. கஜானாவை விட்டு கொடுத்துருமா இந்த குடும்பம்? அதனாலதான் கடந்து கதறிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் ஒரு ட்ரெய்லரா காமிச்சு விட்டுருக்காங்க. இப்ப மாப்பிள்ள சாரை தொட்டுட்டோம் அப்படின்னா இது மாதிரி திட்டமிட்ட சதி அப்படின்லாம் உருட்ட முடியாது. ஏன்னா மாப்பிள்ள சார் திமுகவில் பொறுப்புலையோ பதவியிலையோ இல்ல, ஒரு மக்கள் பிரதிநிதியும் கிடையாது. ஆனா கஜானா அங்கதான் இருக்கு, காசு அங்கதான் இருக்கு. மந்திரிகள் மாசம் கொண்டு போய் கொட்டின பார்ட்டி ஃபண்டுங்கிற வாய்க்கரிசி அங்கதான் இருக்கு. அது எங்க சிக்கிருமோ அப்படிங்கறதுதான் மெயின் பிக்சரை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு.
இன்னைக்கு சம்பந்தம் இல்லாம ஏதாவது உருட்டுவாங்க. அதை முழுசா பார்த்துட்டு நம்ம சாயங்காலமா அதுக்கு தனியா ஒரு வீடியோ போடுவோம் என்ன நடக்குதுன்னு. இதுல டிவிகேவுக்கும் நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. 2500 ரூபாய் சிலிண்டரு, இதெல்லாம் எப்படி ஒதுக்க போறாங்க, என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் தெரியல. அதையெல்லாம் பார்த்துட்டு கிளியர் கட்டா சாயங்காலம் நம்ம ஒரு வீடியோ போடுவோம். மாப்பிள்ள சார் விரைவில் கைது செய்யப்பட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி. அமைச்சர் பிரபு கட்டம் கட்டப்பட இருக்கிறார். இதை உண்மையிலேயே விட்டு கொடுக்க கூடாது. ஃபேக் நரேட்டிவை உடைக்கணும். கண்டிப்பா தொடர்ந்து இந்த கனிம வள மாஃபியாக்களோட முகத்துறைய தோல் உரிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற வாக்குறுதியை உங்களுக்கு கொடுத்துட்டு தொடர்ந்து பேசுவோம்.